அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமணத்தினுடைய அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அருளியிருக்கிற இஷ்டோபதேசம் என்ற நூலிலே இருந்து நாம் இக்கருத்துக்களை தற்சமயம் பயின்று வருகிறோம். இன்றைய தினம் இஷ்டோபதேசத்தினுடைய 47வது காதையினை நாம் பார்க்கலாம். ஆத்மானுஷ்டான நிஷ்டஸ்ய வியவஹாரோ பஹிஸ்திதா ஜாயந்தே பரமானந்த கச்சின் யோகேன யோகின. ஆத்ம அனுஷ்டானம் நிஷ்டஸ்ய, அது நிஷ்டை தான் தியானம் செய்வது. ஆத்ம அனுஷ்டானங்களுக்காக தியானம் செய்கிறார்கள், தவம் முதலியவற்றை ஏற்றுகிறார்கள். அவையெல்லாம் விவகாரத்திலே, அதாவது வெளி விஷயங்கள், அவையெல்லாம் உலக வழக்க விஷயங்கள். அது ஆன்மாவுக்கு நேரடியாக அந்த தூய ஆண்மை அடைவதற்கு நேரடியான பயனை தருகிறதா என்று சொன்னால் அவ்வாறு உறுதியாக கூற முடியாது. காரணம் என்னென்னா, வெளித்தோற்றத்திலே இருக்கின்ற அந்த தூய்மை, அந்த வலிமை அல்லது அந்த ஒருமை அகமனத்திலே இருக்கிறதா, உள்ளே இருக்கிறதா என்பதனை நாம் வெளியே சொல்ல முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது யாராலையுமே. அவர்களுக்கே தெரியும், அந்த ஆன்மாவுக்குத்தான் அது தெரியும். நம்ம வெளியே செய்கிற அந்த சமிதி குப்தி போன்றவற்றையெல்லாம் கூட நாம் உள்ளே அதனை முழுமையாக கடைபிடிக்கிறோமா என்பதனை அந்த ஆன்மா தான் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை விவகாரம் என்று சொல்கிறோம். அந்த மாதிரி வெளியே தெரிகின்ற அந்த தவ விஷயங்களை கூட, நிஷ்டைகளை கூட விவகாரமாகத்தான் கூறுகிறோம். அப்போ அதை என்ன செய்யணும்னா, அந்த ஒருமை மனதினை வைத்து பரமானந்த நிலையினை அடைய வேண்டும். அதுதான் யோகிகளுக்கு உண்மையான ஆன்ம பாதையாக அமையும். யோகிகள் மகாவிரதம், சமிதி போன்ற புறச் செயல்களில் ஈடுபடுவதை விவகார நோக்கில் நல்லொழுக்கம் எனப்படுகிறது. அதெல்லாம் நல்லொழுக்கம் என்று நாம் சொல்கிறோம், பார்க்குறோம், சொல்கிறோம். ஆத்ம தியானத்தில் தோய்ந்திருக்கும் போது அவர்களுக்கு இந்நிலை இல்லை. அப்போது அவர்களுக்கு ஏற்படும் அமைதி வடிவ பரமானந்தம் ஓமையற்ற இன்ப அனுபவம் ஆகும். அந்த மனதிற்குள்ளார எதற்காக இந்த மகாவிரதங்களையும் சமிதிகளையும் எதை வரவைப்பதற்காக செய்கிறார்களோ அது அகத்திலே, மனதிலே என்று சொல்ல முடியாது, ஆன்மாவினுடைய உள்ளே அந்த செயல்களுக்கான பலன் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது அமைதியானதாக மாறிவிடும். பரமானந்தமே அதுதான், அதற்கு எந்த ஓமையும் இல்லை என்று இதிலே கூறுகிறார். அனோமம் என்று சொல்வார்கள். தனக்கோமை இல்லாதான் என்று நமக்கும் குறளாசிரியர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அந்த நிலையை அடைவது தூய ஆன்மாவை அடைவது ஆகும். இதில் ஒரு சில விஷயங்களை, அந்த தவத்தை பற்றி நாம் கூறும் பொழுது ஒரு சில விஷயங்களை இதில் குறிப்பிடுகிறார்கள். பாவபாகுடத்தில் அதாவது எண்ணத்தினுடைய தூய்மையை பற்றி, அதை வரவைப்பது குறித்து, அது எப்படிப்பட்டது என்பதை குறித்து விரிவாக கூறுகின்ற நூல் பாவபாகுடம். நம்ம பார்த்துருக்கோம். அதில் பாகிர சயனத்த ஆவண தரு மூலாயினி உத்தரகுணானி பாலாகி பாவவிசுத்தோ பூயாலாகம் ந ஈகந்தோ. அந்த தவம் செய்யும் பொழுது பாவ விசுத்தம் இருக்க வேண்டும். அதாவது உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்ம தூய்மை கிடைக்க வேண்டும். எண்ணம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். பாவம் பாவ விசுத்தம். அதே நேரத்தில் பூயா லாகம், பூயா என்றால் பிறர் பாராட்டுதல். நம்மை பூசிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய வார்த்தை தான் அது. பாராட்டுதல், லாபம், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் என்று சொன்னால் இங்கே மற்றவர்களிடம் இருக்கின்ற அந்த மதிப்பு. நான் ஈகந்தோ, அதை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது, அதை விரும்புவது கூடாது.
நம்ம இவ்வளோ நல்ல தவம் செய்கிறோம், சிறப்பான தவம் யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு செய்கிறோம், 1 மாதம் நம்ம உபவாசம் விட்டுருக்குறோம், உட்கார்ந்த இடத்துல அசையாமல் நம்மளால் ஒரு அந்தர்முகூர்த்தத்துக்கு அந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடிகிறது என்றெல்லாம் பிறர் பாராட்டுவார்கள் என்ற அந்த பாராட்டுக்காகவும் அதனால் வரக்கூடிய அந்த பெயருக்காகவும் ஆசைப்படாமல் பாவ விசுத்தோ எண்ணத்திலே அந்த தூய்மையை கொண்டு வர வேண்டும். அதை செய்வதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பாகிர சயனத்தை, அது வெளியிலே படுத்தல், வெட்ட வெளியிலே படுக்கிறது. ஆவண, கோடை காலத்திலே பாறை மீது இருந்து தவம் செய்தல். தரு மூலாயினி என்று சொன்னால் மழை காலத்திலே தரு மரங்களுக்கு கீழே இருந்து தவம் செய்தல். 3 வகையான தவத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உத்தர குணானி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவற்றை பாராட்ட வேண்டும். அவற்றை அந்த முனிவர் செய்கிறார். பாலாகி அதைத்தான் செய்கிறார். எதற்காக? இந்த பாவ விசுத்தம் வர வேண்டும் என்பதற்காக. சிறப்புக்காகவோ செல்வத்துக்காகவோ அதுக்கு ஆசைப்பட்டோ அவர் செய்வது கிடையாது. தன்னுடைய பாவத்தை விசுத்தி செய்வதற்காக அவர் செய்கிறார். 3 விதமான தவங்களை பற்றி நமக்கு சொல்வார். கோடை காலத்தில், மழை காலத்தில், பனி காலத்தில் என்று 3 விஷயத்தை நமக்கு சொல்லுவாங்க. பகிசயனம் என்பது குளிர்காலத்தில் வெட்ட வெளியில் இருந்து படுத்தல். அதை பகிசயனம் என்று கூறுவார்கள். ஆதாபன யோகம் என்று சொன்னால் கோடை காலத்திலே மலையில் நின்று தியானம் செய்தல். ஆதாபன யோகம் கோடை காலத்தில் மலையில் உச்சியில் நின்று அந்த கோடைக்காக தவம் செய்தல். தருமூல யோகம் என்பது மழை காலத்திலே மரத்தின் அடியில் இருந்து தியானம் செய்வது. குளிர்காலத்தில் வெட்ட வெளியில்னா பனிக்காலத்தில் ஆற்றங்கரை ஓரத்திலே அந்த குளிர்காற்று படுவதற்கு அதனுடைய அந்த கஷ்டத்தை எல்லாம் நம் உடல் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று காயக்லேசம் செய்வது. அதே போல் வெயில் காலத்திலே மலை மீது பாறை மீது இருந்து அந்த வெயிலிலே தன்னுடைய உடம்பை வாட்டுவது. மழை காலத்திலே மரத்தின் கீழே இருப்பது. மரத்தின் கீழே இருந்தால் மழை விட்டுடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ துளி துளியாக விழும் அந்த மழை நீர் உடம்பு மீது. இப்போ நம்ம மழையில் தான் நம்ம மரத்துக்கு கீழே போய் ஒதுங்கிறதுக்கு ஆசைப்படுவோம். மழை விட்டுடுச்சுன்னா மரத்துக்கு கீழே போக மாட்டோம். காரணம் என்னென்னா, வெளியே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அந்த சொட்டு சொட்டுன்னு அந்த தலை மேலோ மூக்கு மேலோ அல்லது நம்முடைய உடம்பின் மீது அந்த மழை துளி பட்டால் அது ஒரு சித்திரவதையாக இருக்கும். அதனால் அந்த மழை காலத்திலே கூட அந்த மரத்தின் கீழே இருந்து தியானம் செய்கிறார்கள். அந்த மாதிரியான மழை விட்ட நேரத்தில் கூட அந்த துளி துளியாக அந்த விழுகின்ற அது உடம்புக்கு தொல்லை கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலே அதை செய்கிறார்கள். அந்த மாதிரி 3 விதமான செய்கிறாங்க. அந்த தலைப்பு மாற்றாமல் விட்டுட்டேன் இந்த ஸ்லைடில், அதை பொறுத்து கொள்ளவும். இதுதான் 3 விதமான தவங்கள். இதுதான் அந்த மூவை தவத்தை பற்றி நம்முடைய மேருமந்திர புராணம் கூட சொல்கிறது. ஆதவ யோகம் தாங்கி அருந்தவர் நின்ற போதில் பாதவம் போது கொண்டு பணிந்தன பணியை சேரா சீத பங்கயங்கள் கூம்ப விரிந்த செங்கமலம் சிந்தை மாதவர் மரத்தை சேர மகிழ்ந்துவான் பொழிந்தவன்றே. மேரு மந்திரர்கள் அவர்கள் தவம் செய்கின்ற அந்த கோலத்தினை முக்தி சருக்கத்திலே வரும்பொழுது நம்முடைய வாமனாச்சாரியார் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஆதவ யோகம் என்று சொன்ன வெயிலில், அது பிறகு 2வது வரியில் பார்த்தீங்கன்னா பனியை சேர, பனி அந்த பனிக்காலத்தில் ஆற்றங்கரை ஓரத்திலே அந்த குளிர்காற்றிலே நிற்கிறது. கடைசி வரையில் மாதவர் மரத்தை சேர, அந்த மரத்தின் கீழே என்று மழைக்காலத்திலே தவம் செய்வது. மற்றொரு பாடல் கூட நம்முடைய முனிவர் தவம் செய்வதற்காக மேருமந்திர புராணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேனல் வெம்புகான் மலை வெயின் நிலையும் மேவியும் வானம் மாறி சோறுநாள் மரம் முதலிய மருவியும் ஊனுருகம் வன்பனி கடற்புறத்து வெள்ளிடை காண யானை போல 3 கால யோகம் தாங்கினான். 3 கால யோகம் அதை தாங்கினான் அந்த முனிவன். வேனல்னா வெயில் காலத்தில், அதை சொல்லிட்டேன். மலை மேல் வானம் மாறி பெய்யும் பொழுது சோறும் நாள் மரத்தில் மரம் முதலிய மருவியும் ஊனுருகும் வன்பனி கடற்புறத்து வெள்ளிடை, அந்த கடுமையான பனிக்காலத்திலே அந்த ஊன் உருகம் அந்த அளவுக்கு இருக்குமா, குளிர் எலும்பில் போய் பாயுது குளிர்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அந்த காலத்திலே அந்த இருக்கும்போது காண யானை போல், காட்டு யானை போல அது எப்படி இருந்தாலும் கஷ்டத்தை பொறுத்து கொள்ளுமா.
அதுபோல இவங்களும் தாங்கினான் என்று இதிலே கூறுவதை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆகமத்திலே பயிற்சி அவங்க தெளிவாக இருக்க வேண்டும். அதை இந்த இடத்துல சொல்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதில் சொல்கிறாங்க பாருங்கள். ஜினககிய பரமசுத்தே படிக்க சாயிய பரிக்க ஊன புடம் மோனவ்வ ஏன ஜோயி நிஜகஜ்யம் சாகையே நிச்சம். யோகி தன்னுடைய செயல்களால் சாகசம் சாதிக்கிறார், உறுதியாக சாதிக்கிறார். நிச்சம் எதை சொன்னால், ஜினர் கூறியபடி, ஜினர் ககிய பரமசுத்தே பரமமாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சூத்திரம் என்று சொன்னால் ஆகமத்தை குறிக்கக்கூடியது. அதில் அந்த படிக்கமனம் என்ற பிரதிக்கிரமணம் குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அதை தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முக்கியமாக மௌனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு, முனிவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அணிகலனாக இருப்பது மௌனம். எல்லா இடத்திலும் பேசுவது கிடையாது, பேசக்கூடாது என்றே சொல்கிறார். அந்த மௌனம் என்பது அவருக்கு ஒரு அணிகலனாக இடைவிடாது அதை சாதனை செய்வதற்கு உதவியதாக இருக்கிறது. மௌனமாகத்தான் இருக்க வேண்டும், தேவையில்லாத இடங்களில் பேசக்கூடாது என்று கூட நமக்கு இந்த நியமச்சார நூலில் சொல்கிறத பாருங்கள். நானா ஜீவ நானா கம்மம் நானாபிகம் ஹவேலத்தி தம்ஹா வயன விவாதம் சகபரசம ஏஹிம் வஜ்ஜிஜியோ. அதாவது வயன விவாகம், வசனத்தில் விவாதம் செய்வதை, ஏகம் வஜ்ஜிஜிவோ அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். வீண் விவாதங்களில் செய்யக்கூடாது. நம்ம கதையில் கூட அகமனாச்சாரியார் கதையில் வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகமனாச்சாரியார் தன்னுடைய சீடர்களிடம் அவங்கெல்லாம் சரியில்லை, அந்த மந்திரிகள்லாம் சரியில்லை, யாரும் விவாதம் பண்ணக்கூடாது அவங்கக்கிட்டன்னு சொல்லும்போது, ஒரு முனிவர் அதை விவாதம் செய்துட்டு உணவு ஏற்றுக்கொண்டு வரும்போது செய்வார். அந்த கதை நீங்கள் விளக்கம் பார்த்துருப்பீங்க. அங்கே கூட நமக்கு அந்த ஆச்சாரியார் எல்லா முனிவர்களிடம் மௌனமாக இருக்க வேண்டும், யாரிடமும் விவாதம் செய்யக்கூடாது என்று சொல்வார். காரணம் என்னென்னா, அந்த கருத்தினை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்து வீணாக பேசிக்கொண்டிருப்பது, இந்த தர்மம் தான் சிறந்தது, அது அவருக்கு புரிய போகிறதே கிடையாது. இல்லாட்டி புரிஞ்சும் வேணான்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசவே கூடாது என்று தான் நமக்கு ஆகமத்திலே ஜின்னர் சொல்லியிருப்பதாக நியமச்சாரத்திலே நமக்கு கொடுக்குறார். ஏன் காரணம் என்னென்னா, நானா ஜீவ நானா கம்மம் நானாபிகம் ஹவேலத்தி, உயிர்கள் பலவிதமாக இருக்கின்றன, அந்த அவர்களுடைய வினைகளும் பல வகையாக இருக்கின்றன. அந்த மாதிரி பலவிதமான ஆட்களிடம் பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். நமக்கு நம்ம சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம், ஏற்றுக்காத எண்ணமும் இருக்கலாம். அவற்றையெல்லாம் திருத்தி கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து உள்ள வைக்கிறதுன்றதெல்லாம் நம்மளுடைய வேலை கிடையாது. முனிவருக்கு அந்த வேலையே கிடையாது. தன்னுடைய ஆன்மாவை எப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எல்லாரும் இவரையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ட பிறகு கூட முனிவருடைய வேலை என்னென்னா, தன்னுடைய ஆன்மாவை முக்திக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்போ 3 யோகத்தையும் விட வேண்டும், மனவசன காய யோகங்களை விட வேண்டும். அப்போ இந்த மௌனமாக இருப்பதும் வீண் விவாதம் செய்யாமல் இருப்பதும் தான் சிறந்தது என்பதற்காக இந்த காதையிலே நமக்கு இதில் கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த உயர்ந்த நிலை தவம் என்பதால் நம்ம இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறோம். இதெல்லாம் அந்த கடைசி நிலையிலே 12வது நிலையிலே குணநிலையிலே அவங்க கேவலிகளாக வருகின்ற நேரத்திலே செய்யக்கூடிய விஷயங்களாக நமக்கு நியமசாரம் கூறுவது. அந்த புரிதலில் இருக்கிற வேறுபாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும். முனிவன் அருளியது முதல் நூல். நமக்கு யார் முனைவன் என்றால் நம்ம வர்த்தமானர், ஆதிநாதர் முதல் வர்த்தமானர் இருக்கிற 24 தீர்த்தங்கரையே முனிவன் என்று கூறுகிறோம் தமிழில். தீர்த்தங்கரர்களே அவர்கள் திவ்யதுணி மூலமாக சொல்லத முதல் நூல் என்று சொல்கிறான். அதுதான் மூல ஆகமம். முதல் நூல் என்றால் மூல ஆகமம். கணதரர் வழங்கியது வழிநூல், அதை வழிநூல் என்று தமிழிலே சொல்கிறோம். அது உத்தர வழிநூல். ஆச்சாரியரும் பிறரும் நம்ம நூல்கள் எல்லாம் கொஞ்சம் ஆச்சாரம் கொண்டு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆகம கருத்துக்களை விளக்கி அவற்றையெல்லாம் சார்பு நூல்கள் என்று சொல்கிறோம். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உத்தரோத்தர ஆகமம் என்று சொல்வார்கள். இவற்றை புரிந்து கொள்வது அந்தந்த உயிர்களை பொறுத்து வேறுபடும். அதற்கு ஏற்பவே அவை அடையும் தன்மைகளும் லத்தி கேட்குற அந்த தன்மை, அடையும் தன்மைன்றது இல்லைங்களா, அது வேறுபடும். கேட்பும் கேட்காம போவோம்.
ஆமாம் ஏதோ சொல்லிட்டு கிடக்குறாங்க, இதெல்லாம் ஏதோ வேலையற்ற வேலை எவ்வளோ சொல்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ அவங்கக்கிட்ட வீண் விவாதம் செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தான் புரிந்து கொண்டது போலவே மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என எண்ணி விவாதம் செய்வது பயனற்றது. நமது ஆன்மாவுக்கு எவ்வகையிலும் தேவையற்றது. அது ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அதெல்லாம் விவகார விஷயங்கள், வெளி விஷயங்கள் தானே தவிர, அதனால் ஆன்மாவுக்கு ஏதாவது பயன் இருக்குதானா? கிடையாது என்று தான் நமக்கு இதில் கூறுவதை நாம் பார்க்கிறோம். தூய நிலையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம் நம்ம அந்த நயத்தினுடைய அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாதா? நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசக்கூடாதா? அவங்க தப்பாக சொன்னாங்கன்னா விவாதம் செய்து அதை மாற்றக்கூடாதான்லாம் நம்ம கேட்கக்கூடாது. காரணம் என்னென்னா, அதெல்லாம் ஆரம்பகட்ட நிலை. அதெல்லாம் தேவையில்லாத நிலைக்கு நம்முடைய ஆன்மாவை பற்றிய சிந்தனை, அகச்சிந்தனை வந்துவிட்ட பிறகு அதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை என்பதைத்தான் அந்த நய அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லிட்டாங்க இப்படி, அதனால் நம்ம யாருக்கிட்டையும் விவாதம் பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. இது விவாதம் என்பது ஆன்மாவுக்கு எந்த பயனும் நேரடியாக கொடுப்பதில்லை என்பதை அந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த முனிவர், கேவலையாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் நம்ம தான் பார்த்துருக்கோம். சமோசரணத்திலே அவ்வளவு வைபவங்களோடு இருந்தாலும் கூட அரகந்தர் என்ன செய்கிறார்? கடைசி நேரத்தில் அவர் சயோக கேவலையாக இருக்கிறார். அந்த யோகம் உடலானது இருக்கிறது. அதன் பிறகு நம்ம பார்த்தோம், விவிக்த சையாசனம் என்கின்ற யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தையே நாடி சென்று தனிமைத்தவத்தை மேற்கொண்டு தான் அவர் அகாதி வினைகளை கழிக்கிறார். அப்போ தான் அவருக்கு முக்தி கிடைக்கிறது. அதனால் எவ்வளவு வைபவங்கள் இருந்தாலும் அந்த இறுதி நிலையிலே அவர்கள் தனிமைத்தவத்தை தான் செய்வார்கள். தன்னுடைய ஆன்மாவை மட்டுமே அவர்கள் பார்ப்பார்கள். பேச வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. இப்போ இவ்வாறு நம்ம பார்த்துக்கிட்டு வரும்பொழுது ஒரு சில கருத்துக்களில் எப்படி வினை அழிகிறது என்பதை பற்றியும் நம்ம அடுத்த பதிவுகளெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னோட்டமாக சிலதை பார்த்துடலாம். இது சுருதி ஞானத்தை பற்றிய ஒரு பாடம், அதை இங்கே பார்த்துட்டு அதுக்கு போகலாம். ஆங்கவர் அங்க பூவம் ஆதிநூல் ஓதியார்க்கும் தாங்கரும் கொள்கை தாங்கி தாமுடன் சென்று பின்னாள் ஓங்கிய உலகம் ஒன்றும் ஒரு வழி படுக்கலுற்று பாங்கினால் வைசயந்தன் பருபதம் சிகரம் சேர்ந்தான். வைஜெயந்தன் முக்தி சருக்கம் முதல் சருக்கம். அதிலே வைஜெயந்தன் முக்திக்கு போகும்பொழுது அந்த அங்கம் பூர்வம், அதான் அங்க பூவம் என்று சொல்கிறாங்க இல்லைங்களா? அதனால் ஆதி நூல் ஓதியார், ஆதி நூல் என்று சொன்னால் நம்முடைய தீர்த்தங்கர்கள் சொன்ன ஆகம நூல், அதை ஓங்கி அதை அந்த கொள்கையை தாங்கி பிடித்து அதை மட்டுமே கொண்டிருந்தவர்களுக்கு ஓங்கிய உலகம் மூன்றும் ஒரு வழிப்படுக்கல். அவர் கேவல ஞானம் அடைஞ்சோடனே 3 உலகத்தையும் அவர் அறிந்து கொள்கிறார்கள். அதனால தான் அந்த அங்கபூர்வ ஞானத்தோடு அந்த தனிமை தவத்திலே கடைசி நிலையிலே சென்று சேர வேண்டும் என்று இதிலே நமக்கு கூறுவதை பார்க்கிறோம். இந்த வினைகள் எல்லாம் முதலிலே நம்ம போன பதிவிலே சொல்லும்போது கூட சொன்ன மோகனியத்தில் நம்முடைய தரிசன மோகனியம் 3: மித்யாத்துவம், சமயக் மித்யாத்துவம், மித்யாத்ம பிரகிருதி. அதற்கடுத்து சாரித்திர மோகனியத்தில் அனந்தானுபந்தி கஷாயங்கள் 4 என்று சொன்னோம். முதலிலே ஒருவர் தன்னுடைய மித்யாத்துவத்தை விட்டு வெளியே போகணும்னா இந்த 7 பிரகிருதிகளையும் அழிக்க வேண்டும். அதாவது மித்யாத்துவம் என்கின்ற அறியாமை, சமயக் மித்யாத்துவம் என்கின்ற மித்யாத்துவமும் சமயத்துவமும் கலந்திருக்கின்ற அந்த கலவையான நிலை. அதன் பிறகு சமயத்துவ பிரகிருதி என்று சொன்னால் அப்போ தான் ஆரம்பிக்குது சமயத்துவம். அதை அழிக்கணும்னு கிடையாது, அதை வளர்க்கணும். அதாவது அது அப்போ இருக்குது, அதை விட்டு அதனை அதிகப்படுத்த வேண்டும். அந்த 3. அதன் பிறகு சாரித்திர மோகனத்தினுடைய முதலிலே வருகின்ற அனந்தானுபந்தி கஷாயங்கள் 4: அனந்தானுபந்தி கோபம், மானம், மாயை, லோபம். இந்த 7 பிரகிருதிகளையும் அழித்தால்தான் ஒருவருக்கு நற்காட்சி கிடைக்கும். முதல் நிலை இதுதான். யாராக இல்லறத்தாரிலையும் இதை செய்யலாம், இல்லறத்தாரும் இதை செய்கிறார்கள். இல்லற நிலையிலேயே இது விளங்கிவிடுகிறது. ஒன்று அழிக்கணும், இல்லைன்னா அடக்கி வைக்கணும், தனிவு செய்து வைக்கணும். அது வெளிப்படாமல் அழுத்தி வைக்க வேண்டும், அடக்கி வைக்க வேண்டும். தனிவு நிலை நம்ம சொல்லிட்டோம், உபசமம் என்று சொல்வார்கள். அதை தனிவு செய்து வைது. இந்த 2ல் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். அழித்தல் நல்லது, அதை இல்லாவிட்டால் உபசமமாவது செய்து வைக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்றத நம்ம மேருமந்திர புராணத்தினுடைய பாடல் வழியாக பார்க்கலாம். பாருங்க. திரியிர் பெய்தரைத்த பொழுதிர் திருவிதமாகி வீழும் வாகை போல் மிச்சம் சம்மத்தமாகி விறகினால் வீழ்ந்த 3 அனந்தானு பந்தி 4 திரையினை அவித்தான் மாற்றாம் தென்கடற்கரையை காணும்.
அந்த நற்காட்சி என்கின்ற அந்த தின்கடற்கரையை காணக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நெல் அரைக்கிற ஒரு மிஷினில் நம்ம கொண்டு போய் நெல்லை கொட்டுறோம், இல்லை ஏதோ ஒரு தானியத்தை கொட்டுறோம்னா அது 3ஆக பிரிஞ்சு விழுது பாருங்கள். முழுமையான அரிசி வந்து விழும், நொய்யரிசி ஒரு பக்கம் விழும், தவிடு ஒரு பக்கம் விழும். திரி என்றால் அந்த மிஷின் அதில் பெய்து அரைத்த பொழுது திரிவிதமாகி விழும். 3 வகையாக விழுது. என்ன? மிச்சம், அதாவது மித்யாத்துவம், சம்யா மிச்சம், சம்யக் மித்யாத்துவம் என்கின்ற அந்த கலப்பு நிலை, சம்மத்தம், சமயத்துவ பிரகிருதி, இந்த 3மாக மாறி அது விழுகிறது. அவற்றையும் அந்த 3ஓடு அனந்தானுபந்தி 4ஆம், அனந்தானுபந்தி கஷாயம் 4, இந்த 7ஐயும் நாம் தனிவு செய்து வைக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அல்லது அப்படி செய்தால் நற்காட்சி கிடைக்கும். ஃபஸ்ட்டு 148 வினைகள் இருக்கின்றன, உத்தரவினைகள். 7 அழிச்சா போதும். அதான் முதல் படியில் கால் வைக்கிற மாதிரி, அப்புறம் ஈஸியாக போயிடும் மேலே. அந்த 7 பிரகிருதிகளை அழிப்பது தான் மிகவும் சிரமம். நம்ம நிலையில் நிச்சயமாக அது அழிக்கப்படவில்லை. உபசமம் வேணால் நம்ம செய்திருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தெரியாது, கேவலிக்கு தான் தெரியும், அவரவர்கள் ஆன்மாவுக்கு தெரியும். வரகு அரைக்கப்படும் போது வரகு, அரிசி, கப்பி என்ற 3 ஆகும். அதுபோல மித்யாத்துவம், சம்யக் மித்யாத்துவம், சம்யக்துவம் என்ற 3ஆகி வீழும். அதன்போது அனந்தானுபந்தி கஷாயங்கள் 4ஐயும் அவித்தவன் பிறவி பெருங்கடலின் கரையை காண்பான். நிச்சயமாக சம்யக்துவம் என்ற இதை அடைந்து விட்டால் அவனுக்கு முக்தி என்பது நிச்சயம். இந்த 4வது குணநிலை என்று சொல்வார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த வித்யாத்துவம் முதல்ல சாசாதனம் என்கின்ற அந்த நிரந்தரம் இல்லாத ஒரு நிலை 2வது நிலை, 3வது நிலை மிஸ்ரம் என்று சொல்லக்கூடிய கலப்பு நிலை, 4வது நிலை சமிக் திருஷ்டி நிலை, விரதமில்லாத சமிக் திருஷ்டி என்றும் சொல்வார்கள். அந்த 4வது நிலையினை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 7 வினைகளை முதலிலே அழிக்க வேண்டும். தரிசன மோகனியத்தினுடைய சென்ற பதிவில் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னாலும் அது புரிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கொடுத்தா நீளமாகும் என்பதால். அந்த தரிசன மோகனியத்திலே இருக்கக்கூடிய மித்யாத்துவம், சம்யக் மித்யாத்துவம், சம்யுக்த பிரகிருதி 3, அடுத்து வரக்கூடிய சாரித்திர மோகனியத்தில் முதல் வரியில் வரக்கூடிய அந்த அனந்தானுபந்தி, அந்த வகையைச் சேர்ந்த கஷாயங்கள், அது 4 வகை நான் சொல்லியிருக்கேன் போன பதிவிலே. அந்த அனந்தானுபந்தி கஷாயங்கள் 4. இந்த 7ஐ யார் தனிவு செய்கிறார்களோ, அடக்கி வைக்கிறார்களோ அல்லது அழிக்கிறார்களோ அவர்களுக்கு சம்யக்துவமானது வந்து சேரும், நற்காட்சியானது வந்து சேரும் என்று இந்த மேருமந்திர புராண பாடல் நமக்கு காட்டுகிறது. அந்த சமயத்துவத்தை பற்றி இன்னும் கூடுதல் விளக்கம். மிச்சத்த பகடி 7ம் விறகினால் உபசமிப்ப உச்சத்தின் நின்ற வீரன் உபசம சம்பத்திட்டி மிச்சத்த பகடி பந்த முதல் வியாபார நீங்கா வச்சத்தை வினகட்காக்கி அந்த முகூழ்த்தளவு நிற்கும். அந்த மாதிரி இருக்கிறன்ற ப்ராசஸை உபசமம் செய்து வைக்கிறார் முத்ரு, அடக்கி வைக்கிறார், தனித்து வைக்கிறார். 7 பகடினா பிரகிருதி என்று நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா, துணை வினை, அதுதான் பகடி. அந்த மிச்சத்தை பகடி, அந்த மிச்சத்தை முதற்கொண்டு அந்த 7 பகடிகளையும் உபசமம் செய்து வைத்தால் அவன் உபசம சமயக் திருஷ்டியாக இருப்பான். உபசமம் செய்திருக்கிறான், அப்போதுக்கு அடக்கி வச்சிருக்கிறான். அந்த 7 வினை துகள்களை பகடி உபசமம் செய்தவன் உபசம சமயக் திருஷ்டி. மித்யாத்துவ வினைத்துகள்களின் பந்த வியாபாரத்தை நீக்கியவன். மித்யாத்துவம் வந்தும் போயின்னு இருக்கு இல்லையா, அதை நீக்கி விடுவன். உபசமம் செய்து வைத்தால் நீக்கி விடுவான். இதனால் மற்ற வினைகளுக்கு அச்சம் உண்டாகும் என்று கூறுகிறார். அந்த 7 வினையை அடக்கிட்டானே, இனிமேல் நம்மளே அடக்கிடுவான் அப்படின்னு மீதி வினைகளும் அச்சப்படும். அதற்கான முயற்சி செய்தால் அவையும் விலகும் என்று சொல்கிறார். இந்த நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு அந்தர் முகூர்த்த காலம்தான் நீடிக்கும். இவ்வாறு உபசமம் செய்து வைத்தால் அந்தர் முகூர்த்த காலம்தான் அது நீடிக்கும்னா 48 நிமிஷத்துக்கு உள்ளே இருக்கிற எந்த காலமாக இருந்தாலும் அது அந்தர் முகூர்த்தம் தான். அதை விட எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அந்தர்னா உள்பட்டது, முகூர்த்த காலத்துக்கு உட்பட்டதுன்னா 48 நிமிஷம் அதிகபட்சம். 47 நிமிஷத்துலேருந்து அது 30ஆகவும் இருக்கலாம், 20ஆகவும் இருக்கலாம், 10ஆகவும் இருக்கலாம், 1 2 கூட இருக்கலாம். அது அந்தர் முகூர்த்த காலம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நேரம் தான் அந்த அவருடைய உபசமம் செய்திருக்கிற அந்த தன்மைக்கு ஏற்ப, பலத்துக்கு ஏற்ப அது நீடிக்கும். அதன் பிறகு என்ன செய்வது? அப்போ அது நீடிக்கலைன்னா என்ன? அந்த காலத்தில் உபசம காலத்தில் என்ன நடக்கும் பாருங்க. உபசம காலத்துள்ளோர் அனந்தான பந்தி தோன்றில் குபதமாம் சாதஞ்சம்மா திட்டியாங்குணத்தை எய்தும்
உபசம காலத்தின் பின் மூன்றத்தொன்று உதயமாதல் சபதமாம் மிச்சம் சம்மா மிச்சில்லத்தன்மைதானாம். அந்த உபசமம் செய்திருக்கிறார், கொஞ்சம் அதில் அழித்தும் இருக்கிறார். ரெண்டும் சேர்ந்தால் ஷயோபசமம் என்று சொல்வார்கள், வேதகம் என்று சொல்வார்கள். அந்த ரெண்டு கலந்த நிலை. அந்த சமயக் திருஷ்டியுடைய லட்சணம் என்னன்னா, அந்த உபசம காலத்தில் அந்தர்முகூர்த்துக்குள்ளார அனந்தானுபந்தி கஷாயம் ஒன்று உதயமாகிவிட்டால் என்று சொன்னால், தனிவு செய்து வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த நிலை கலங்கி கோபமோ அந்த மான கஷாயமோ வெளிப்பட்டு விட்டால் அப்போ அந்த நிலை அழிந்துவிடும். நிலை தலை குப்புரவாகி சாசாத நிலை என்ற ரெண்டாவது நிலைக்கு வந்துடும். இப்போ மூணாவது நிலையில் இருக்கா, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிறதில்ல. அப்போ சாசாதன நிலைக்கு வந்துகிறார். அந்த நிலையில் மூன்றில் எது உதயமாகிறதோ அந்த நிலை தோன்றும். மித்யாத்துவம் உதயமானால் முதல் நிலைக்கு போயிடுவாங்க, அதாவது மித்யா திருஷ்டி ஆகிடுவார். மூன்றில் மித்யாத்துவம், சமயக் மித்யாத்துவம், சமயத்துவ பிரகிருதி. மூன்றில் சமயத்துவம் அந்த மித்யாத்துவமானது உதயமானால் அவர் மித்யா திருஷ்டியாக ஒன்றாவது நிலைக்கு போயிடுவார். அதில் சமயக் மித்யாத்துவம் என்கின்ற ரெண்டு கலந்த நிலை உதயமாச்சுன்னா அவர் அந்த மூன்றாவது நிலையிலே இருப்பார், மிஸ்ர குணஸ்தானத்தில். அந்த கீழே விழும்போது தான் சாசாதன நிலை, அது நிலை இல்லாதது. மூன்றாவது நிலையிலேருந்து கீழே ஒன்றுக்கு போய் சேரும்போது மலையிலேருந்து கீழே விழுற ஒரு ஆள் எப்படி நிலை இல்லாமல் வந்துகிட்டே இருப்பானோ அது போன்ற நிலை சாசாதன நிலை என்று உதாரணம் கூறுவார்கள். அப்போ இதில் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அனந்தானுபந்தி கஷாயமானது தனிவு செய்யப்பட்டிருக்கும் போது உபசம காலத்தில் அந்த அந்தர்முகூர்த்த காலத்துக்குள்ளார மித்யாத்துவமானது வெளிப்பட்டு விட்டால் அவர் மித்யா திருஷ்டியாக ஒன்றாவது குணஸ்தானத்தில் போய் விழுந்துருவார். அப்படி இல்லை என்று சொன்னால் சமயக் மித்யாத்துவமானது இருந்தால், ரெண்டு கலந்த மாதிரி நிலை இருந்தால் அந்த மூணாவது குணஸ்தானத்தில் அவர் இருப்பார், மிஸ்ர குணஸ்தானத்தில் இருப்பார். அப்போ இன்னொன்று இருக்குது, சமயத்துவம் இருக்கு இல்லைங்களா, சமயத்துவ பிரகிருதி, அது உதயமாயிடுச்சுன்னா நல்லது. அது அடுத்த பாடலில் சொல்கிறார் பாருங்க. வேதகம் உதித்த பொழுதின் மெய்யுணர்வோடு காட்சிக்கு யாதுமோர் குற்றம் எய்தாது எரியும் தீவினைகள் தம்மை போதியும் காட்சிதானும் பூரணை சென்று நின்று காதகமே தகமுன்னேழை காட்சி காயிகம் தாமே. அப்போ என்ன ஆகிடும், அது அழிந்து விடும், உபசமமாகி அதே தனிஞ்சு நின்றுடும், மறுபடியும் உற்பத்தி ஆகாத நிலை ஏற்பட்டுடும். எது, சமயத்துவ பிரகிருதி அந்த நிலைக்கு போயிட்டா. மூணு விஷயம் சொன்னார். முதல்ல மித்யாத்துவத்திலேருந்து மித்யா திருஷ்டியா ஒன்றாவது குணஸ்தானத்துக்கு போயிடுவார். அந்த மித்யாத்துவமும் இதுவும் சேர்ந்துருக்கிற அந்த நிலை ஏற்பட்டிருந்ததுன்னா, மித்யாத்துவம் சமத்துவம் சேர்ந்திருக்கிற நிலை இருந்தால் மூணாவது நிலையாக மிஸ்ர நிலையில் இருப்பார், ஷயோபசமம். அல்லது அந்த சமயத்துவ பிரகிருதியானது நிலை பெற்று விட்டால் அவருக்கு ஷாயிக சமயக் திருஷ்டி ஆகிடுவார். இதுதான் இந்த நிலை வந்துவிட்டால் நிச்சயம் மோட்சம். அந்த 7 வினைகள் அழித்தாலே போதும் சொல்கிறாங்களே, நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். சாயிக சமயக் திருஷ்டி நிச்சயம் மோட்சத்துக்கு போவார். அதுதான் இங்கே சொல்கிறார். அவ்வாறின்றி சமயத்துவ வினைத்துகள்கள் உதயத்துக்கு வருமானால் உண்மையை உணரக்கூடிய மெய்யறிவு தோன்றிவிடும். அதே நேரத்தில் நற்காட்சியில் குற்றம் இருக்காது. தீவினை பாபங்கள் கெட்டு உபசம சமயத்துவம் ஷாயிக சமயத்துவமாக பூரணமடையும். 7 வினை துகள்களும் உபசம நிலை நீங்கி முழுமையாக கெட்டுவிடும், ஷாயிகமாகிவிடும், ஷயமாகிவிடும் என்று இதில் கூறுகிறார். கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு 2-3 தடவை இந்த நூல் முன்னாடி நம்ம வேதமந்திர புராணம் நூல் இருக்குது. இந்த காதைகளுடைய எண்ணை நான் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படித்து பார்த்தீங்கனாலே அந்த விளக்கத்தில் தெரிஞ்சிடும். சிம்பிளாக கூட கொடுத்துருக்காங்க நூல்களில், பார்க்கலாம். இருந்தாலும் இதில் ஏதாவது தேவைப்படுமானால் நீங்கள் கேட்டிங்கனாலும் சொல்லலாம். இப்போ அதுக்கு அடுத்ததாக அந்த வரக்கூடிய அந்த மோட்ச பாதையை பற்றி இதில் சொல்லும் பொழுது இதற்கான நேரம் அடுத்த பதிவில் நம்ம செய்துக்கலாம். இப்போதைக்கு அந்த நற்காட்சி எப்படி ஏற்படும், 7 அந்த வினைத்துகள்களை உபசமம் செய்து அதன் பிறகு அதனை ஷயம் செய்வது என்பதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அது அடுத்த பதிவுலையும் இதனுடைய தொடர்ச்சி தான் நமக்கு வரப்போகுது. அதனால் இந்த ஸ்லைடு சம்பந்தமான விளக்கங்கள் நம்ம கொஞ்சம் விரிவாக தர வேண்டி இருக்கிறதால அடுத்த பதிவில் கூட இதை நம்ம பார்த்து கொள்ளலாம் என கூறி இந்த 47வது காதையிலே ஆத்ம அனுஷ்டான நிஷ்டஸ்ய
விவகாரா பகிஸ்திதா ஜாயந்தே பரமானந்த கச்சித் யோகேன யோகின என்று அந்த ஆத்ம அனுஷ்டான நிஷ்டைகளை பற்றி இதிலே நமக்கு புரிய வைக்கிறார். இதில் சற்று விரைவாக சென்றதாக தோன்றுகிறது. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்கான கருத்தினை நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் அவசியம் பதிவிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியாக நம்ம செய்யலாம். இதில் ஏதாவது ஒரு விஷயங்களில் தெளிவுகள், அதாவது கூடுதல் விளக்கம் ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் மறுபடியும் இதை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் இந்த பதிவுகளை பார்த்து தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து வருவதற்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இதன் மீது விருப்பமுள்ளவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபார்வேர்ட் செய்து அவர்களும் இதை அறிவதற்கு ஒரு நிமித்தமாக இருக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் விமர்சன பெட்டியில் பதிவிடுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரா. அடுத்த காதையிலே நாம் சந்திப்போம்.